Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நாம xampp யூஸ் பண்ணி ஒரு PHP ஃபைலை ரன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நாம ஸ்டார்ட் மெனு போய்க்கலாம். இதில் xampp அப்படிங்கிற ஃபைல் ஏதாவது இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா, இதோ இருக்கு பாருங்க, xampp இருக்குது. இப்போ நீங்கள் இதில் போயிட்டு xampp ht docs folder அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக ht doc ஃபோல்டருக்குள்ளே வந்துடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸ்டார்ட் மெனு போங்க, கம்ப்யூட்டர் போங்க, சி டிரைவில் xampp அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போது ht docs அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கான்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா ரைட் கிளிக் பண்ணுங்கள். நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்னோட நேமில் ஒரு ஃபோல்டரை உருவாக்கிக்கிறேன். ஓகேங்களா, சுரேஷ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிட்டேன். வெளியில் கிளிக் பண்ணுறேன், க்ரியேட் ஆகிடுச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணுறேன், உள்ள போயிட்டு PHP ஃபைலை க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கான்னு பாருங்கள். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை டபுள் கிளிக் பண்ணி உங்களோட PHP ஃபைலை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, நான் டைம் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஏற்கனவே ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரோக்ராம் எடுத்து இதில் காப்பி பண்ணிக்க போகிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ரைட். ஏற்கனவே பண்ண ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு வந்து இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இதில் ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, xampp யூஸ் பண்ணி எப்படி ஒரு PHP ஃபைலை ரன் பண்ணுறதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்காக ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா சேவஸ் கொடுத்து இந்த ஃபைலை p1.php அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் நேம் கொடுங்க. p1.php இல்லை உங்களோட name.php, PHP அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் நேமில் .php அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் நேமில் இந்த ஃபைலானது ஸ்டோர் ஆகிருக்கணும். கீழே பார்த்தீங்களா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுன்னா இப்படி வந்துடும், அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்லேயே வந்துடும். ஸோ கீழே போய்ட்டு ஆல் ஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி பாருங்கள், இப்படி மாறி இருக்கும், PHP ஃபைலாக மாறி இருக்கும். இப்போது இதை தான் நாம் ரன் பண்ண போகிறோம். ரைட்டா, ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது xampp வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. xamppல அப்பாச் சர்வர் இருக்கு இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டாப்பில் இருக்கும், இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். வித்தியாசம் தெரியுதா? இதெல்லாம் ஸ்டாப்பில் இருக்குன்னு அர்த்தம், இது ஸ்டார்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்பாச்சை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்து லோக்கல் ஹாஸ்ட் ஃபோல்டர் நேம் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கல்ல, நான் என்னோடய நேமில் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அந்த நேமை இங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ரெடி பண்ண ப்ரோக்ராம் தோ இருக்குது, p1.php அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் நேமில் இருக்குது. இதை நான் ரன் பண்ணுறேன். எஸ், அந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 999, த ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 100 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்படி தான் நாம் ஒரு PHP ஃபைலை xampp யூஸ் பண்ணி ரன் பண்ணணும். ஓகேங்களா, இதை ரன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் xampp ஆன்லேயே இருக்கும். ஓகேவா, இப்போ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, இப்போ xampp வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அகெயின் இது ரன் ஆகுதான்னு நம்ம பார்க்குவோமா? ஓகே, ஸோ xampp ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோன்னா, இல்லை xampp நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா this site cannot be reached அப்படிங்கிற ஒரு எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, திரும்ப ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணிவிட்டு அகைன்
நான் அதே இதை கொடுக்குறேன். ரிசல்ட்டு நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு PHP ப்ரோக்ராமை xampp யூஸ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தாச்சு. இனிமேல் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் PHPனா என்ன, PHPயை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும், xampனா என்ன, அதெல்லாம் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இது சுரேஷ். பாய்.